தொடர்ந்து திரு அய்யநாதன் அவர்களிடம் பேசலாம். இப்போ நம்மளுடைய செய்தியாளர் ஸ்டாலின் கமிட் பண்ண ஒரு விஷயத்தை கேட்க விரும்புகிறேன். டெல்லிக்கு செல்வார்கள் அப்படின்றது நம்ம சோர்ஸஸ் சொல்லக்கூடிய ஒரு தகவலாக இருக்கு. தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. மேபி முதலமைச்சரே டெல்லி சென்றாலும் சென்று நீர்வளத்துறை அமைச்சரிடம் வலியுறுத்தலாம் அப்படின்றது எப்படி பார்க்குறீங்க? கரெக்டான மூவ் தானா? நீங்க சொல்லியிருந்தீங்க மத்திய அரசு தான் நாடணும் அப்படின்னு. இதை வந்துட்டு என்ன அப்படின்னம்னா, இங்கேருந்து ஒரு அறிக்கையை கொடுத்து ஒரு கடிதத்தை அனுப்பினாலும் அது போதும். இப்போ நேரடியாக போயிட்டு பேசும்போது இந்த நேரடி அனுபவங்களை நான் சொல்ல வரேன். இவங்கெல்லாம் ஒரு அணியாக போயிட்டு சொல்லும்போது பெசாத அப்படி தலையாட்டிட்டு கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. மன்மோகன் சிங் காலத்துலேருந்து இதை நான் தொடர்ந்து குறிப்பிட்டுட்டே வரேன். ஒரு முறை கூட இதுக்கு ரெஸ்பாண்டே பண்ண மாட்டாங்க. அவங்க பரிசீலிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை கொடுத்துட்டீங்கல்ல, ஏன் லுக் இன்டு இட், அவ்வளோதான். ஒரு வார்த்தையை தவிர இதுக்கு வந்துட்டு இங்கேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சிக்கிட்டு இங்க ஒரு 40-50 பேர் எல்லாரும் போயிட்டு அங்க இறங்கணும். இல்ல நான் என்ன கேக்குறேன்னா சார், இல்ல முதலமைச்சர் அப்ப அனைத்து கட்சி தலைவர்கள் ஒன்றாக சேர்ந்து போய் வலியுறுத்தும் போது அதற்கான முக்கியத்துவம் கூடுகிறது இல்லையா? இல்லைங்கம்மா, இது வந்துட்டு ஒரு ஆணையத்துடைய செயல்பாட்டை எந்த விதத்திலையும் மாற்ற போறது இல்லை. ஆணையத்துடைய செயல்பாடு என்ன அப்படின்றது has been clearly demarcated. அது தெளிவாக வரையறை செய்யப்பட்டிருக்கிறது. அதுல வந்துட்டு அதன்படி நடந்துக்கன்னு சொல்றதுக்கு எதுக்கு எல்லாரும் போனோம்? ஒன்னே ஒண்ணு பண்ணலாம். அதாவது இதெல்லாம் கன்வின்சிங் பொலிட்டிக்கலா கன்வின்சிங். இதெல்லாம் நான் என்ன சொல்ல வரேன், பிரதமர் கிட்ட நம்முடைய முதலமைச்சர் வந்துட்டு ஒரு தொலைபேசியின் வாயிலாக பேசி இதுல வந்துட்டு நீங்க தான் பொறுப்பு, நீங்க சொன்ன ஆணையம் தான் அதனுடைய உத்தரவை தான் செயல்படுத்த மறுக்குது கர்நாடக அரசு, நீங்க அது செயல்பட வைக்கணும். தட்ஸ் தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி யூனியன் ஜால் மினிஸ்ட்ரி என்று சொல்லிவிட்டால் போதும். அதை மக்கள்கிட்ட சொல்லுங்க. அதை நடைமுறைப்படுத்தல அப்படின்னா அடுத்த கட்ட அரசியல். நீங்க வந்துட்டு இதுக்கு வந்துட்டு ரொம்ப நாள் வெயிட் பண்ணக்கூடாது. 2 நாள் 3 நாள். ஒரே ஒரு கிளை கேள்வி. இதுல மத்திய அரசு இப்படி ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? இட் இஸ் வெஸ்டட் வித் சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பு இருக்கு, நீங்க கோர்ட்டை நாடுங்க அப்படின்னு சொல்லிட மாட்டாங்களா? இல்ல தப்பு அப்படி சொல்லிச்சு அப்படின்னா அப்ப அந்த அவார்டுக்கு வந்துட்டு அந்த அவார்டும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு ஆணையர் தான் போதுன்னு நீங்க சொன்னதனுடைய அர்த்தம் என்ன? நீங்க தானே சொன்னீங்க ஆணையன்ட்டு. நீங்க அப்படியே அந்த அந்த தீர்ப்பாயம் சொன்னது அப்படி நடைமுறைப்படுத்துறியா? நீங்க நடைமுறைப்படுத்தியிருந்தாலும் சரி படுத்தலனாலும் சரி உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புன்றது பைண்டிங் ஆன் ஆல் ஸ்டேட்ஸ் இன்க்ளூடிங் த யூனியன் கவர்மெண்ட். அப்ப நீங்க அதுதான் நடைமுறைப்படுத்தி ஆகணும்ன்ற. நான் ஏன் சுத்தி நீங்க அரசியலுக்கு வரீங்கன்ற? அரசியல் இதுல இல்ல. கட்சிகளோ முதல்வரோ நீர்வளத்துறை அமைச்சர்களோ யாருமே கிடையாது. அங்க போயிட்டு ஒரு அரசுடைய அதிகாரிகள் தான் உட்கார்றாங்க. உட்கார்ந்து செய்யறதுக்கு என்ன செய்யணும்ன்றதுக்கு தண்ணி வந்துச்சா, மழை பெஞ்சிச்சா, தண்ணி வந்துச்சா, எவ்வளவு தண்ணி இருக்குது, இந்த ஃபார்முலா படி எவ்வளவு அப்போர்ஷன்மெண்ட், எவ்வளவு திறந்து விடணும், இவ்வளவு முடிவெடுக்கிறதுக்கு தாங்க ஆணையத்துடைய வேலையை. அப்புறம் இதுல வந்து நடைமுறைப்படுத்த மாட்டேன்னு ஒரு ஸ்டேட் சொல்லுதுன்னு எப்படி சொல்ல முடியும்? சித்தராமையா எப்படி சொல்ல முடியும்? தண்ணி நான் 8000 கண்ணாடி தான் திறந்து விடுவாரு எப்படி சொல்ல முடியும் நீங்க? See, it is not the water generated by a state, it is nature's bounty. அதுதான் இங்க பேசிக் பிரின்சிபல். இயற்கையினுடைய கொடை, அதை பகிர்ந்துக்கிறோம். இதுதான் வந்துட்டு 100 வருஷமா ஆராய்ச்சி அந்த அவார்டு கொடுக்கப்பட்டது. அப்ப அதை நடைமுறைப்படுத்துறதுல இந்த முதலமைச்சருடைய கருத்து இதெல்லாம் கிடையாது. நடைமுறைப்படுத்துங்க, அவ்வளவுதான். சிம்பிள். இப்போ நீங்க ஒண்ணு சொல்லலாம், என்னுடைய இதுல இவ்வளவுதாங்க இருக்கு, 20 தான் மொத்தம், என்னுடைய மொத்த அணைகளையும் சேர்த்து 30 தான் இருக்குது, 20 நாள்ல 20 டிஎம்சி தண்ணியை திறந்து விட்டீங்க அப்படின்னா என்னுடைய தேவைன்றதான் என்ன இருக்கு அப்படின்னு கர்நாடகா கேட்டுச்சுன்னா அப்ப அது உச்ச நீதிமன்றத்துக்கும் போகலாம், காவிரி ஆணையத்துக்கிட்டே அது போகலாம். புரியுதுங்களா? இப்ப 75 டிஎம்சி இருக்கும் போது ஒரு நாளைக்கு 1 டிஎம்சி வீதம் கூட நான் தண்ணீரை திறந்து விட மாட்டேன்னு சொல்றாங்க. அங்க 30% தான் தண்ணி இருக்கு, எங்களுக்கு தண்ணி இல்லைன்னு சொல்றாங்க. இந்த நிலைமையில தோ இருக்குதுங்களாங்க. இந்த வாட்டர் ஃப்ளோ ரிசர்வாயர் வாட்டர் ஃப்ளோ டேட்டா வச்சுட்டு தானே பேசுறோம் நம்ம. இது பாத்தீங்கன்னா டெக்கான் ஹெரால்டு அவங்களுடைய டெக்கான் கிரானிக்கல் அவங்களுடைய பேப்பர்லயே வந்திருக்குமே. இருக்கு, நானு டக்குன்னு எடுத்து சொல்றேன். இது வந்து முன்னாடி மாதிரி எல்லாம் கிடையாது, இப்ப எல்லாருக்குமே தெரியும். அந்த டேட்டா வச்சுதான் நம்ம பேசுறோம். எனவே அய்யநாதன் சார், எனக்கு நீங்க இவ்வளவு விஷயங்கள் நம்ம டீடைலா பேசும்போது நீங்க சொல்றீங்க இட் இஸ் அப் டு த, அது வந்து அந்த அவார்டு கொடுத்தாச்சு, கொடுத்ததுக்கு அப்புறம் அது கிட்ட தான் இருக்கு அதிகாரம். வந்து இப்போ நீங்க மேலாண்மை ஆணையத்தை வாரியமா மாத்தி கொடுத்துட்டா பிரச்சனை முடிஞ்சது. உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி இது கிறிஸ்டல் கிளியர் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. இது வந்து உங்களுக்கு தெரியும் போது, நமக்கு தெரியும் போது, டிஸ்கஸ் பண்ற எல்லாருக்கும் தெரியும் போது நிச்சயமா 2 கவர்மெண்ட்டுகளுக்கும் இதை கையாளக்கூடிய அதிகாரிகளுக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இவ்வளவு அரசியல் ரீதியான நகர்வுகள் இருக்கும்போது அது குறித்து பேச மறுப்பது ஏன்? ஒரே ஒரு ஆளுக்கு தாங்க வந்துட்டு இந்த வாரியத்தினால வந்துட்டு தண்ணீரை தமிழ்நாட்டுக்கு நிறைய வழங்க வேண்டியது இருக்கும், கரெக்டா வழங்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு ஒரே ஒரு ஆள் தான் எதிர்த்தாரு. அவர் தான் முன்னாள் பிரதமர் வந்துட்டு தேவேகவுடா. ஒரு உண்ணாவிரதமே இருந்தாரு வாரியம் போடக்கூடாதுட்டு.
வாரியத்தினுடைய கண்ட்ரோலுக்குள்ள எங்களுடைய அணைகள் போகக்கூடாதுன்னு சொன்னவர் அவர் தான். அதை தான் மோடி எடுத்துக்கிட்டாரு. மோடி எடுத்துக்கிட்டதுக்கு ஒரு உள்நோக்கம் உண்டு. சாரி டு சே, இது பாஜகக்காரர்கள் வந்துட்டு மறுக்கட்டும், நான் பேசுறேன். காவிரி படுகையில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் வளத்தை எடுக்கிறதுக்காக காவிரி ட்ரையா போச்சு, அந்த டெல்டா ட்ரையா போச்சு அப்படின்னா அது அவங்களுக்கு வசதி. நிலத்தை வித்துட்டு போயிடுவான், நிலத்தை கொடுத்துட்டு போயிடுவான். ஸோ அதுக்காக அவங்க எதிர்பார்த்து தான் இதை மடக்கிறாங்க. இல்லாட்டி இவ்வளவு பெரிய நெல் உற்பத்தி, இவ்வளவு பெரிய இது காவிரியில் 50% இதுக்கே வந்துட்டு 700 TMCக்கு மேலே ரியலைஸ் ஆகுது. நம்மளுக்கு 386 TMC, ஆனால் 177 தான் கர்நாடகா திறந்து விட வேண்டியது இருக்கு. மற்றதெல்லாம் இங்கே பெய்யற மழையில நீ என்ன பண்ணணுமோ நீ அதை பண்ணுன்னு தான் சொல்லிட்டு அந்த தீர்ப்பாயம் சொல்லி இருக்குது. கர்நாடகாவுக்கு 286 TMC, இன்னைக்கு வந்துட்டு அது 15 சேர்த்து பார்த்தா 298 TMCக்கு வருது கர்நாடகாவுக்கு. ஒன்றும் பிரச்சனை எல்லாம் இல்லை, குடிநீருக்கு எல்லாமே பிரச்சனை. மழை பொழிவு குறையும் போது சிக்கல் ஏற்படுகிறது. அது சிக்கலுக்கு தான் டிஸ்ட்ரஸ் ஃபார்முலா. எனவே எந்த இடத்துலையும் ரீகன்சல்டேஷனுக்கோ எதுக்குமோ பேச்சுவார்த்தைக்கோ எந்த விதமான இடமும் இல்லாத அவ்வளோத்தையும் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்கு அந்த அந்த தீர்ப்பாயம். அதனால இதுல யாரும் இது பண்ண வேணாம். உச்சநீதிமன்றத்துக்குலாம் இல்லை ரொம்ப நாள் பரிசீலிக்கிறது எதுவுமே கிடையாது. ஆனா நீ என்ன பதில் சொல்ற, நீ என்ன பதில் சொல்ற அப்படின்னு 3 பேர்கிட்ட கேட்டுச்சு அப்படின்னா 30 நாள் போயிடுச்சு. விவசாயன்றது காலத்தே பயிர் செய்யுங்க. அந்த விவசாயம் என்னங்க பண்ணுவான்? இந்த மழை நீர் வர வர அது ஓடைகள் அல்ல, இந்த கால்வாய்களில் ஓட அந்த பெர்கோலேஷன் அதை வச்சுக்கிட்டு அங்கங்க இருக்கிற போரை போட்டு கூட அவன் வந்து பண்ணிக்கலாம். பேசலாம் சார், நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய ஆலோசனை கூட்டத்தின் முடிவில் முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வாய்ப்பு இருக்கிறது என்ற செய்தியையும் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வரும் காட்சிகளை மறுபுறம் பார்க்கிறோம். திரு ஐயநாதன், நிறைய அரசியல் ரீதியாக இதுல வருவதற்கான இடமே இல்லை, ரொம்ப கிளியரா ஆணையம் அதனுடைய செயல்பாடுகள் குறித்து எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனாலும் தொடர்ந்து அரசியல் நடைபெற்று கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்றைக்கு நான் மேலோட்டமா கேட்கிறேன், இன்றைய நாளின் முடிவுல, இந்த ஆலோசனை கூட்டத்தின் முடிவுல உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கிறது? என்னுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, உச்சநீதிமன்றத்தை நாட வேண்டிய ஒரு கட்டாயம், ஒரு அவசியம் இருக்கிறது, சட்ட ரீதியான ஒரு அவசியம் இருக்கிறது. ஏன்னா ஆணையத்துடைய செயல்பாடை மதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டதுக்கு பிற்பாடு ஒன்றிய அரசை நேராக எடுத்து இப்ப நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கணும் தமிழக அரசு. அதை வந்துட்டு உச்சநீதிமன்றத்தின் மூலமாக தான் அதை பெற முடியும். நாம வலியுறுத்தக்கூடியது வாரியம் அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது விடயம் இன்னொன்று இருக்கு. அதற்கு முன்னாடி தமிழக அரசும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் செய்ய வேண்டியது என்னன்னா, நீர்வளத்துறை அமைச்சகத்தோட பேசிட்டு பிரதமர் மோடியோடையும் தொடர்பு கொண்டு உடனடியாக பேச வேண்டும். அதுக்கு அவர் இந்த டீமை கூட்டு போறாரா அதெல்லாம் வேற விஷயம். அவர் முதல்ல உடனடியாக அவர் பேச வேண்டிய விடயம், இப்போ இவ்வளோ TMC தண்ணி இருக்கு, 75 TMC தண்ணி இருக்கு as on date. ஆனால் they are going to part with only 1 TMC every day till 31st of July. அவ்வளோதான். இதை வந்துட்டு அதை உறுதி செய்யுங்க. இதை உறுதி செய்யக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது அப்படின்றத வலியுறுத்தி சொல்லணும். அவ்வளவுதான். இப்போ அதை ஃபேக்ஸ் மூலமாக சொல்லலாம், ஒரு ஃபோன் மூலமாக சொல்லலாம். உடனடியாக பிரதமரை வந்துட்டு இந்த விடயத்தில் ஆக்ட் பண்ண வைக்கணும். வச்சிங்க அப்படின்னம்னா தான் இந்த நாட்டில் வந்துட்டு அந்த கான்ஸ்டிடியூஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது வந்துட்டு நடைமுறைக்கு வரும். அவ்வளோதான். நன்றி திரு ஐயநாதன். பல்வேறு விஷயங்கள் குறித்து இன்றைக்கு பேசியிருக்கிறீர்கள். என்ன நடவடிக்கை தேவைப்படுகிறது, யார் எப்படி செயல்பட வேண்டும் அப்படின்ற எதிர்பார்ப்புகள் எல்லாம் நீங்க பதிவு பண்ணியிருக்கிறீங்க. பார்க்கலாம் ஆலோசனை கூட்டத்தின் முடிவில் என்ன சொல்ல போகிறார்கள், என்ன தீர்மானங்கள் வரப்போகிறது, அடுத்து தமிழ்நாடு அரசினுடைய அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைக்கு எங்களோட பங்கு கொண்டீர்கள். நன்றி.